சுவிட்சை நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றோம். அனைவருக்கும் மாட்டுப் பொங்கல் வாழ்த்துக்கள். இன்றைய சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு ராஜேஷ் ராவ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது, பல அடக்குமுறைகள் இருக்கிறது, பல தவறான வாக்குறுதிகள் வழங்கப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பகுதி நேர ஆசிரியர் கண்ணன் என்பவர் விஷமருந்தி தன்னை தானே மாய்த்து கொண்டார். இந்த நிகழ்வு ஒரு பெரிய அளவிலே இல்லாமல் அரசு வேற ஏதோ கேளிக்கை விஷயங்களை தான் தலையிட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை மிக கொடுமையான ஒரு விஷயமாக தான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னது மாதிரி கடந்த 2-3 மாதங்களாகவே தொடர்ச்சியாக ஏதோ ஒரு போராட்டம், தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நான் பார்க்குறோம். ஜாக்டோ ஜியோ இப்போ அந்த பென்ஷன் விஷயம் இப்பொழுதைக்கு முடிஞ்சிருக்கு. அந்த பென்ஷன்லேயே ஒரு குரூப் ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெரிய போராட்டத்தை பண்ணிகிட்ருக்காங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. ஆனால் சங்கம்னு ஒன்று முடிவு பண்ணதுனால இப்போதைக்கு நம்ம அடக்கி வாசிப்போம் அப்படின்னுக்காங்க. அது திரும்ப எப்பொழுது பெருசாகும், இல்லைனா அந்த சங்கத்தையே உடைக்கிறதுக்கு வேறு ஏதாவது காரியங்களையும் இந்த திமுக அரசு செய்யும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எப்படி அடக்குனாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதே போல் நர்ஸு, குறிப்பாக கொரோனா காலத்தில் வந்தாங்க, அவங்களுக்கு பணி நிரந்தரம் செய்கிறோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. எல்லாம் என்னென்னா இவங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்களோ அதுதான், புதுசாக யாரும் கேட்கல, புது டிமாண்டே கிடையாது. நீ சொன்னியப்பா, நீ எதிர்க்கட்சியாக இருந்தப்போ நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா இதெல்லாம் நாங்கள் செஞ்சிருவோம் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லி தான் ஓட்டு வாங்கினீங்க. அதை நம்பி தான் நாங்கள் ஓட்டு போட்டோம். ஆனால் இப்பொழுது ஏமாத்துறீங்களே அப்படிங்கிறது தான் கேள்வி. குறிப்பாக நீங்கள் சொன்னது மாதிரி இந்த பகுதி நேர ஆசிரியர்கள் இதில் குறிப்பாக இப்பொழுது இந்த திமுக அரசு, இந்த திராவிட மாடலுடைய முதல்வர் சொல்கிறாரு, அவருக்கு கன்ஃபியூஸ் இருக்குது. அதுதான் அண்ணாமலை அவர்களும் குறிப்பிட்டு காட்டியிருக்காங்க. பல இடங்களில் அவருக்கு துண்டு சீட்டை பார்த்து படிக்கிறாருங்கிறது ஒரு பக்கம். இப்போ என்னென்னா இந்த வாக்குறுதியில் எவ்வளவு பர்சன்டேஜ் நிறைவேற்றிருக்கோன்னு சொல்கிறதுலேயே அவருக்கு மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படிங்கிறது. எப்படி இங்கே பாதாள சாக்கடை, இந்த கழிவு நீர், அந்த விஷயங்களை அவங்க சரி பண்ணுறதுக்கு 40%, 50%, 70%, 90% வரைக்கும் போனாங்களா, அவர் இப்போ ஆரம்பத்தில் 95% நாங்கள் பண்ணிட்டோம் அப்படின்னாரு. பே சண்முகம் இவங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் சிபிஎம் மாநில செயலாளர், அவர் சொன்னது, நான் டிபேட்டுக்கு கூட தயார், இவங்க எவ்வளவு நிறைவேற்றலைன்னு என்னால் பேச முடியும், ஆனால் அவங்க ஏதோ ஒரு சந்தோஷத்துக்கு 95 முடிச்சிட்டோம், 99 முடிச்சிட்டோம், இனிமேல் அடுத்த ஆட்சி வந்த பிறகு தான் இனிமேல் புது வாக்குறுதியாக கொடுக்கணுங்கிறது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்கன்னு அவர் சொன்னார். அதில் முக்கியமானது இந்த பகுதி நேர ஆசிரியர்களது 181வது வாக்குறுதி. ஏன்னா இதெல்லாம் நம்ம சொல்ல வேண்டிய, அவர் மறந்துடுவார்ல முதல்வர், அதனால் நம்ம அவருக்கு ஞாபகப்படுத்த வேண்டியது 181வது வாக்குறுதி. என்னென்னா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே 10 வருடங்கள் யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு பணி நிரந்தரம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதில் சட்ட சிக்கல் இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் இப்போ சட்ட சிக்கல் இருக்குன்னா எதுக்கு வாக்குறுதியாக சொன்னீங்க? இதைத்தானே அப்பொழுதும் கேட்டாங்க, அதிமுகவினரும் கேட்டாங்க. நீட் வந்த உடனே நாங்கள் முதல் கையெழுத்து போட்டு தூக்கி கடாசி எறிஞ்சிருவோம், அந்த ரகசியத்தை சொல்லுங்கன்னு எதிர்க்கட்சி, இப்பொழுது எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள் கேட்டார். அந்த ரகசியத்தை உங்கள்கிட்ட சொல்ல முடியாது, எங்களுக்கு தெரியும். அது முதல்வருடைய தங்கை கனிமொழி அவங்க சொன்னாங்க, அதெல்லாம் அவருக்கு தெரியும், இவங்களுக்கெல்லாம் யாருக்கும் தெரியாது. முதல்வருக்கு, ஸ்டாலினுக்கு, அவருக்கு தெரியும், அவர் அழகாக நீட்டை தூக்கிடுவார் அப்படின்னு. இப்போது வரைக்கும் ரகசியம் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் புதுசாக ஒரு ரகசியம் என்னென்னா 55 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள்ட்ட கையெழுத்து வாங்கி நாங்கள் திரௌபதி முர்மு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவோம், அவங்க எல்லாம் உடனே அனுப்பிச்சிடுவாங்க. நாங்கள் ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிறது. 181வது வாக்குறுதியாக சொன்னது, ஐயா நீங்கள் சொன்னீங்க அதை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப அதை செய்யலை. சரி, இவங்களது பகுதி நேர ஆசிரியர் இந்த விஷயம் சொல்கிறாங்கன்னா, அடுத்தது இடைநிலை ஆசிரியர். அவங்க கடந்த டிசம்பர் 26 முதலே அவங்க போராட்டம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இதில் என்னென்னா 111வது, திரும்ப ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன்னா இவங்க வாக்குறுதியை மறந்துடுவாங்க, நம்ம ஞாபகப்படுத்த வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது. 111வது வாக்குறுதியாக அது வந்தோடனே சம வேலைக்கு சம ஊதியம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அவங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருவோம் அப்படின்னாங்க. இப்பொழுது அந்த போராட்டத்தில் தான் இந்த விபரீதமான முடிவை திரு கண்ணன் அவர்கள், பாருங்கள், ஒரு ஸ்கூலில் மாணவன் ஒழுங்கினமாக இருந்தாலோ இல்லை கரெக்டாக அந்த பீரியடில் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கணும், மாணவர்கள் எங்கேயும் வெளியில் சுற்றக்கூடாது, இதை கண்காணிப்பது பெரும்பாலும் எல்லா ஸ்கூல்லையும் பார்த்திங்கன்னா பிடி மாஸ்டர் தான் இருப்பாங்க. இந்த கண்ணன் அவர் பெரம்பலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளியுடைய பிடி மாஸ்டர்
உடல் ரீதியாக வளர்ந்து மன ரீதியான எல்லா வலிமையும் மிக்கவர். ஆனால் ஒரு ஆற்றாமை, இந்த அரசு நம்மளை எப்படி ஏமாத்துதே அப்படின்னு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, இந்த சமீப காலமாக நடக்கக்கூடிய எல்லா போராட்டங்கள், அது நர்ஸு போராட்டமாக இருக்கட்டும், தூய்மை பணியாளர் போராட்டம், அவங்க கருணாநிதி சமாதியில் போய் உடனே அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, முரசொலியே கொண்டு போய் வைக்கிறாங்க, அதையே அவர் படிக்கிறாரு. இப்போ நம்ம சொன்னோம்னா அந்த ஐயா காதில் விழுவாதா? அந்த ஐயா அவருடைய மகனுக்கு சொல்ல மாட்டார். ஏன்னா இவர் தான் சொல்கிறார், முத்துவேல் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அப்படிங்கிறார். அந்த முத்துவேல் கருணாநிதி எப்போயாவது ஏதாவது ஒரு திட்டத்தை தொடங்கும் பொழுதோ இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோஷூட் நடத்தும் பொழுதோ அவருடைய சமாதிக்கு போகிறாங்க. அப்போ வரும் பொழுது, நீ வாக்குறுதி கொடுத்தியப்பா அந்த தூய்மை பணியாளருக்கு ஏதாவது செய்ப்பான்னு அவர் சொல்லுவாருங்கிற நம்பிக்கையில் போகிறாங்க. அங்கே போகிறது தப்பு அப்படின்னு சொல்லி கைது பண்ணுறது. இன்னொன்று, வீட்டிலேருந்து கிளம்புறாங்கன்னு தெரிஞ்சாலே கைது பண்ணக்கூடிய அந்த விஷயங்களை பார்க்குறோம். இன்னொன்று, ஒரு புது ஸ்ட்ராட்டஜி ஒன்று வச்சுருக்காங்க. கைது பண்ணால் சாதாரணமாக இது போல் ஒரு போராட்டம் பண்ணுவாங்க. முதல்ல சேப்பாக்கம் அந்த பகுதி இருந்தது. இப்பொழுது இந்த டிபிஐ பள்ளிக்கல்வித்துறை இந்த நுங்கம்பாக்கம் அந்த இதில் திரும்புகிற உடனே அது வந்து பள்ளிக்கல்வித்துறை அலுவலகம் என்பதையும் தாண்டி அது ஒரு போராட்ட களமாக மாறி கடந்த 3 மாதமாக யாராவது ஒரு ஆள் அங்கே போராட்டம் பண்ணிகிட்ருக்காரு. அவர் துணை முதல்வரோட அவர் எங்கேயாவது ஷூட்டு அப்படி இப்படின்னு அந்த கன்சர்ன் அமைச்சர் அவர் போயிடுறார். இப்போ என்ன ஆகுதுன்னா, இவங்களை அரெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சிங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு மண்டபத்தில் அடைப்பாங்க, 5 மணிக்கு போப்பா, மத்தியானம் ஏதாவது அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு போ. இதுதான் நடைமுறை. எந்த ஒரு அரசாக இருந்தாலும் போராட்டம் செய்வது அவங்களுடைய உரிமை. ஆனாலும் அரசுக்கு எதிராகவே போராடினால் கூட அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது, சாப்பாடு ஏதாவது கொடுத்து போதும்பா கஷ்டப்படுறீங்க. என்னென்னா, நேற்று அவர் மரணம் அடைந்திருக்கிறார். ஆனால் பார்த்தீங்கன்னா துணை முதல்வர் வந்து தன் மகனோட வந்து புத்தக கண்காட்சியை சுற்றி பார்த்துருக்கிறாரு. அதே மாதிரி வந்து சென்னை சங்கமத்தில் கலந்து கொண்டு முதல்வர்கள் வந்து அந்த பறை போன்ற விஷயங்களை வாசித்துக்கிட்டார். இவள் யாருக்குமே வந்து இந்த ஒரு மரணத்தை பற்றி பெரிய பாதிப்பே இல்லாமல் சுற்றிட்டு இருக்காங்க இல்லையா? இப்போ நீங்கள் சரியான விஷயத்த சொன்னீங்க. இப்போ எதுக்கு அரெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஒரு அவங்கள துன்புறுத்துகிறாங்கிற ஒரு விஷயத்துக்கு சொல்கிறேன்னா, நர்ஸுகளை கொண்டு போய் கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துறது. முடிஞ்சால் போய்க்க, இப்போ அவங்க திரும்ப சென்னைக்கு எப்படி வரணுங்கிறது அதாவது இவங்களே முடிவு பண்ணிட்டாங்க. கிளாம்பாக்கங்கிற பேருந்து நிலையத்தை இவங்க ஆகோன்னு ப்ரொமோட் பண்ணாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதுவே ஒரு தண்டனை. உன்னை சிட்டியில் இருக்கிறவனை தூக்கி கிளாம்பாக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துறேன்டா, நீ எப்படி சிட்டிக்கு வரேன்னு பார்த்துறேன்டா அப்படிங்கிறது. நர்ஸு பல பேர் அவஸ்தைப்பட்டதை பார்க்குறோம். இப்போ நேற்று இந்த இடைநிலை ஆசிரியர்கள் பண்ண போராட்டம், இந்த கண்ணனை இவங்களை எங்கே தரம் அடக்கி வச்சாங்க. நடத்தின போராட்டம் வந்து டிபிஐ, இவங்களை கொண்டு போய் வச்சது வானகரத்தில். அங்கேருந்து டிராஃபிக்கு, அதுவும் பொங்கல் காலம், எவ்வளோ பஸ்ஸு இப்படி இப்படின்னு போக்குவரத்து இருக்கும். இப்போ அவர் விஷம் இருந்திருக்கிறார். எல்லாருமே ஒரு இந்த கோல்டன் ஹவர்ஸும்பாங்க, ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளார அவங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்கள் சிகிச்சை கொடுத்து அவங்கள காப்பாற்றினா ஏதாவது காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணும். வானகரத்துலேருந்து கீழ்ப்பாக்கம் வந்து, ஏன்னா அரசு எப்பொழுதுமே அரசு மருத்துவமனையில் தான் சேர்க்கும், கீழ்ப்பாக்கத்தில் வந்து சேர்த்துருக்காங்க. அவருக்கு சிகிச்சை கொடுத்து பலனின்றி இறந்து போயிருக்காங்க. இதில் நீங்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, ஒரு இந்து அவனுடைய வழிபாடு, கோர்ட்டு திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் விளக்கு ஏற்றலான்னு சொல்லுது, நாங்கள் செயல்படுத்த மாட்டோமே அப்படிங்கிறாங்க. இதற்காக ஒருவன் தன்னையே மாய்த்து கொள்கிறான், பூர்ணச்சந்திரன். ஏன்னா கோர்ட் அவனும் ஒன்றும் கேட்கல, கோர்ட்டே சொல்லிடுச்சு நீங்கள் ஏன் ஒன்றும் பண்ணல, நான் அந்த முருகனுடைய பக்தன்னு. தற்கொலையை நம்ம ஆதரிக்கலை, ஆனால் அவன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்கிறான். இப்போ இந்த கண்ணன்கிறவர் என்ன சொல்கிறாரு, நீ வாக்குறுதியாக கொடுத்த 311வது வாக்குறுதியாக நீங்கள் கொடுத்தீங்க, அதைத்தானே நாங்கள் கேட்குறோம். அதை நீங்கள் செய்யாமல் எங்களை வந்து இது மாதிரி அலைக்கழிக்கிறீங்க, எங்களை போட்டு படாப்படுத்துகிறீங்களே அப்படிங்கிறப்ப தான் அவர் தன்னை மாய்த்து கொள்ளக்கூடிய அந்த விஷயத்தை இருந்துறார். நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டோம், 12,500 இது வரைக்கும் வாங்கிட்டு இருந்தாங்க, போட்டோம் 2,500 சேர்த்து கொடுக்குறோம். ஒவ்வொரு மே மாதமும் ஒரு 10,000 போனால் போகுது, அதையும் சேர்த்து கொடுக்குறோம். சட்ட சிக்கல் இருக்குது உங்கள் விஷயத்துலேயும், அதை பற்றி நாங்கள் எப்போவுமே இது குழு அரசு தானே, அதுக்கு ஒரு குழு போட்டிருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போது ஜல்லிக்கட்டு துவங்கிட்டு இருக்கு, அவனியாபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்குது. அதுலேயும் நீங்கள் சொன்ன மாதிரி வாக்குறுதி வழங்கப்பட்டிருக்கு, அந்த வாக்குறுதியும் காற்றில் விடப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறாங்க, எல்லாமே ஒரு 55,000 ரூபாய் நீங்கள் வந்து தர வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா மாதம் வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளை வளர்த்துறதுக்கு 1000 ரூபா கொடுக்கப்படும்னு சொன்னீங்க. இப்போ கடைசி 2 மாதமாக தான் தரீங்க, ஆரம்பத்தில் 4 வருஷமாக தரவே இல்லைன்னு குற்றச்சாட்டு இருக்கே சார். இப்போ வாக்குறுதி நம்ம ஜஸ்ட்டு சொல்லிட்டோன்னு வச்சுங்க, அவர்களுக்கு முன்கள பணியாளர்களாக சில ஊடகவியலாளர்கள் இருக்காங்க,
அவங்க உடனே பாஞ்சு வந்துடுவாங்க. அதனால் நம்ம எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சொல்ல வேண்டியதாக இருக்குது. 373வது வாக்குறுதி தான் நீங்கள் சொன்ன அந்த ஜல்லிக்கட்டுக்கு 1000 ரூபா அப்படின்னு. இதை வந்து 2021 தேர்தல் அறிக்கையில் அவங்க சொல்கிறாங்க. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2023 என்ன பண்ணுறாங்க, கால்நடை பராமரிப்புத்துறை அவங்க மூலம் எல்லா மாவட்டங்களையும் போயிட்டு கணக்கெடுப்பு நடத்துங்க அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டில் காங்கேயம் காளை நமக்கு தெரியும், பர்கூர், புலிகுளம், உம்பளாச்சேரி இது போன்ற காளைகள். இதை மெயின்டைன் பண்ணுறதே பெரிய விஷயம். அவங்க இந்த பாரம்பரியத்தை கட்டு காக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இதெல்லாம் வந்து நம்மளுடைய பாரம்பரியமான மாடுகள், நம்ம ஊர் மாடு. அதுக்காக அதுக்கு எவ்வளவு செலவானாலும், ஆனால் அவங்க கூட கேட்கலை. இவங்களா தான் என்ன எல்லாமே அரசியல் தானே, எலெக்ஷனுக்காக அடிச்சு விடுறது. நாங்கள் 1000 ரூபா கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. 2023 அதை செயல்படுத்த கணக்கெடுப்பு நடத்துகிறாங்க. 4 கணக்கெடுப்பு நடத்த அவங்களும் ஒவ்வொரு வருஷமும் இந்த ரிப்போர்ட்டை கொடுக்குறாங்க. என்னென்னா எத்தனை காளைகள் இருக்குது, அதை பராமரிக்கக்கூடிய உரிமையாளர். இந்த தகவலை அந்த கால்நடை பராமரிப்புத்துறை வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்கு. 4 வருஷம் ஆச்சு. ஏன் இப்போ முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறாரு, ஏன்னா அவரும் காளை வளர்க்குறாரு, எச் ராஜா அவரும் வளர்க்குறாருங்கிறது எனக்கு தெரியும். எனக்கே 48,000 ரூபா வரணும் கணக்கு போடுறாங்க. 19 மாவட்டங்களில் 352 இடங்களில் ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், மஞ்சு விரட்டு இப்படி நடக்குது. சும்மா ஒரு கணக்கு கிடையாது, இது 32 இடத்துல நடக்குது. இவங்களுடைய தமிழக அரசுடைய கணக்கீட்டின்படியே என்ன இருக்குன்னா 1.14 லட்சம் காளைகள் இருக்குது இன்ட்டு 1000. இப்போ ஆசிரியர்கள் போராட்டம், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் ஏதாவது போராட்டம்னா முன் தேதியிட்டு நாங்கள் கொடுக்குறோம், அரியர்ஸையும் சேர்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. அப்படின்னா நீங்கள் தான் வாக்குறுதி 2021 கொடுத்த வாக்குறுதி செயல்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் எந்த வேலையும் செய்யலை. இப்போ அந்த அரியர்ஸ் இதெல்லாம் போட்டு கணக்கு போட்டால், நான் சும்மா ஒரு ரஃப்பாக ஒரு கால்குலேஷன் பண்ணுறேன், அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 வருடத்தை வச்சு கணக்கு போனால் 11,40 லட்சம் வருது. இவங்க வச்சுருக்கிற 1.14 lakhs காளை மாடுகளுக்கு இந்த அரியர்லாம் சேர்த்தா எவ்வளோ வருங்கிறத அதோட கணக்கு வச்சு நம்ம சொல்கிறோம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்குதா. இப்போ என்னென்னா அவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட நிதி இல்லைங்க அப்படிம்பாங்க. இது ஜல்லிக்கட்டு யார் தடைக்கு யார் காரணங்கிறது ஒன்று. ஜல்லிக்கட்டை மீட்டெடுப்பதற்கு 2 பேர் தான் தங்களை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஒன்று அதிமுக அரசு, நான் மத்திய அரசு சொன்னது நீங்கள் சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானமாக கொடுங்க, நாங்கள் நிறைவேற்றி கொடுக்குறோம். ஒரு நாள் 24 மணி நேரம், அதுவும் குறிப்பாக 8 மணி நேரத்திற்குள்ளாக எல்லா துறைகளிலிருந்தும் அனுமதி வாங்கி கொடுத்தவர் முன்னாள் மத்திய இணையமைச்சராக இருந்த பொன் ராதாகிருஷ்ணன். அதிமுக அரசும் பாஜகவும் தான் இதை கிளைம் பண்ண முடியும். மோடி அவர்கள் இது தமிழகுடைய பாரம்பரிய இது உடனே சாங்ஷன் பண்ணி ஜல்லிக்கட்டு இப்போ நடக்குது. ஜல்லிக்கட்டுக்கு தடையாக இருந்த பொழுது ஆட்சியில் இருந்தவங்க என்னன்னா ஒரு அரங்கம் கட்டுறாங்க. பீட்டா வந்து இவங்களை வந்து கண்கொத்தி பாம்பாக பார்த்துட்டு இருக்கு, நாளைக்கு என்ன வேணாலும் நடக்கலான்னு. இன்னொன்று இந்த ஜல்லிக்கட்டு இந்த போட்டியை இந்து பாரம்பரியத்தோட வாடிவாசல் திறக்கிறது, அந்த கோயில் காளையை ஃபஸ்ட்டு அனுப்புறது, இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. இப்போ இவங்க உள்ளரங்கில், அதை குறிப்பாக கருணாநிதி அரங்கம், கருணாநிதிக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் என்ன சம்பந்தனே தெரில. அப்பொழுது பேர் வைக்கும் பொழுதே அதிமுக பாஜக மிகப்பெரிய அளவிலே எதிர்ப்பு தெரிவித்தது, கண்டனத்தை பதிவு செய்தது. அவங்க மட்டும் இல்லை, 23 தமிழ் அமைப்புகள், அவங்க பாரம்பரியமாக ஜல்லிக்கட்டு நடத்தக்கூடியவர்கள், அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே பங்கெடுத்தவர்கள், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, கருணாநிதி பேருக்கு வைக்கக்கூடாதுங்க, அதுக்கும் சம்மந்தம். அதுக்கு நீங்கள் வந்து இந்த மண்ணை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை வைங்க. ஏன்னா இந்த தலைவர் வச்சா அந்த அந்த ஜலபுரம் ஜாதி பிரச்சனை என்னென்னமோ வரும், அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரில் அரங்கத்தை வைங்க. கட்டுறேன்னு ஆரம்பிச்சிட்டிங்க, அட்லீஸ்ட் அந்த பேராதுன்னா கலைஞர் நூற்றாண்டு அந்த ஏறு தழுவுதல் அந்த இது அரங்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க. அப்படி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் இருக்கும்போது இந்த போதைப் பொருள் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ டாஸ்மாகில் வந்து பல்வேறு முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே வந்து பழைய மதுவை விற்கிறாங்கன்னு பேச்சு, அதெல்லாமே ஒரு குற்றச்சாட்டாக இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா மருந்து கடைன்ற பேரெல்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு ஒரு நிகழ்ச்சி வந்து பொதுமக்களே மிகப்பெரிய எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்காங்க இல்லையா. இப்போ வந்து கலவைக்கெல்லாம் சொல்லுவாங்க, மருந்து சாப்பிட்டாமப்ல அப்படிம்பாங்க, அதாவது சரக்கு சாப்பிட்றதே அப்படின்னு. இந்த திமுக அரசுக்கு ஒரு கோவம் வருது, என்னென்னா
42,000 கோடி வருட வருமானம் டாஸ்மாக் மூலம். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. அதை நம்பி தான் இருக்குதுன்னு இந்த அரசை கேவலப்படுத்தாதீங்க. அப்புறம் எதுக்கு டார்கெட் வச்சு இங்கே விற்கிறாங்க அப்படிங்கிறது. இந்த டாஸ்மாக் மூலமாகவே ஒருத்தருக்கு பேர் கிடைச்சது. அவருக்கு பேர் 10 ரூபாய் பாலாஜி அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். அது சம்மந்தமாக ரைடு நடந்தது, அந்த விஷயங்கள்லாம் இத்தியாதி. அது ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொல்கிறது எங்கன்னா, திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரில் MV சாமி அப்படிங்கிற ஒரு சாலை, அந்த இடத்துல கூல்ட்ரிங்க்ஸ் கடை அப்படின்னு அங்கே ஏற்கனவே டாஸ்மாக் தொடக்கிறப்ப அங்கே இருக்கக்கூடிய பெண்கள்லாம் விளக்க மாற்றி எடுத்துகிட்டு நின்றுருக்காங்க. இங்கே கொண்டிங்கன்னா பெரிய பிரச்சனையாகும் அப்படின்னு. சரிங்க, நீங்களாம் சொல்லிட்டீங்க நாங்கள் டாஸ்மாக். ஆனால் இவங்களுக்கு அதில் தானே வருமானம், அவங்களால முடியாது. அந்த பாட்டிலை விற்கிறதுங்கிறதுனால அதன் மூலம் எக்ஸ்ட்ரா 10 ரூபாங்கிறது போகுதே. அதனால் உடனே அப்படியே என்னென்னமோ பேச்சுவார்த்தையெல்லாம் நடக்குது. திடீர்னு இப்போ கூல்ட்ரிங்க்ஸ் கடை அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. கூல்ட்ரிங்க்ஸ் கடை பார்த்தா உள்ள சரக்கு தான் விற்றுக்கிட்டு இருக்காங்க. மக்கள் போராடுறாங்க. உடனே ஒரு நாள் இழுத்து மூடிடுறாங்க. திரும்ப 2 நாள் கழித்து திரும்பவும் கூல்ட்ரிங்க்ஸ் கடை இயங்க ஆரம்பிக்கவுடனே பெண்கள்லாம் இறங்கி பெரிய அளவில் போராட்டம். காலையிலே தொடங்கிய போராட்டம் சாயந்தரம் 5 மணி வரைக்கும் போராடியிருக்காங்க. அவங்களோட டிமாண்ட் இங்கே கடை நடத்தக்கூடாது அப்படிங்கிறப்ப அந்த கடைக்காரர்களே மக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. இவங்க ரொம்ப அதில் ஸ்டெப்பனாக இருந்ததுனால வேறு வழி இல்லாமல் இப்பொழுது மூடியிருக்காங்க. இப்போ அது ஒரு செய்தி. எப்படி மக்களை ஏமாற்றி இந்த சரக்கை விற்றே ஆகணும் அப்படிங்கிற கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காங்கன்னு. இதுக்கு இந்த தைரியம் எப்படி அவர்களுக்கு வருகிறது அப்படின்னா, இதை ப்ரொமோட் பண்ணுங்கிற ஒரு முடிவுக்கு இந்த அரசு குடிக்கணும் எல்லாரும் அப்படிங்கிறதுக்கு. அதன் மூலமாக இவங்க 10 ரூபா கிடைக்குதுங்கிறது. அதனால தான் காலையில் குடிக்கிறவங்களையே குடிகாரன்னு சொல்லாதீங்க அப்படின்னு டெட்ரா பேக் கொடுக்கறத பற்றி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னாங்க. இப்போ அந்த 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறதே ஜஸ்டிஃபை பண்ணார் அமைச்சர். டெபாசிட். ஆமாம், கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு பேட்டி எழுதி மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. நேரில் மீண்டும் அடுத்த சொல்லியடி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். Taste the Daily.